திரைகள் காணும் மக்களே வணக்கம். நான் உங்க மேரிடைம் ரைடர் பிரகாஷ். இந்த ரைடிங் மேரிடைம் சேனல்ல நான் உங்களுக்காக பல வீடியோகளை கொண்டு வந்திருக்கேன். ஆனா இந்த மாதிரி ஒரு வீடியோவை கொண்டு வருவேன் அப்படின்றத நான் என்னோட கெட்ட கனவுல கூட யோசிச்சு பார்த்தது கிடையாது. இந்த வீடியோல பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு யூடியூப்லயே யாருமே டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணாத பல விஷயங்களை பொறுமையா தெரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டு இருக்கேன். ஆர்ஜே கார் ஹாஸ்பிட்டல் இந்த கேஸ பத்தி நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இருப்பீங்க டிவில. ஒரு டாக்டர் வாழ்க்கைய வந்து தொடங்க ஆரம்பிச்ச ஒரு காலத்திலேயே அவங்களோட கனவு லட்சியம் இது மட்டும் குழி புதைக்காம அவங்களையும் செதக்கி தூக்கி போட்ட ஒரு சம்பவம். இத வந்து ஹியூமன் அப்படின்றது இத வந்து ஒரு வேர்ட் இதுதான் அப்படின்றது அண்ட் மர்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, அப்படின்றத சொல்றதுக்கு பதிலா இட்ஸ் அன் இன்ஹியூமன் ஆக்ட் அப்படின்றத நான் சொல்லுவேன். மனிதாபிமானமே இல்லாத ஒரு செயல் இது. இந்த ஆர்ஜே கார் ஹாஸ்பிட்டல்ல ஆகஸ்ட் 8ஆம் தேதி 2024 நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி எல்லாருமே பேசிட்டு இருக்கும் போது உங்களுக்கு இந்த சம்பவம் ஆரம்பிச்சது 2024லயோ ஆகஸ்ட்லயோ கிடையாதுன்றத சொன்னா உங்களுக்கு ஷாக்கிங்கா தான் இருக்கும். ஏன்னா இந்த சம்பவம் ஆரம்பிச்சது பாத்தீங்கன்னா 2001லங்க. எஸ், யூ ஹர்ட் இட் ரைட். இது வந்து ஒரு சின்ன பிரச்சனை இன்னைக்கு நேத்திக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிற ஒரு பிரச்சனை கிடையாது. இது ஆரம்பிச்சது பாத்தீங்கன்னா 2001ல ஒரு பாரக்போர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு. இட்ஸ் a பார்ட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால். கொல்கத்தா டிஸ்ட்ரிக்ட்ல கிடையாது, ஹூக்ளி டிஸ்ட்ரிக்ட். அங்க பாத்தீங்கன்னா ஒரு பேரண்ட்ஸ்க்கு அவங்களோட மகன் கிட்ட இருந்து ஒரு போன் கால் வருது. அந்த மகன் அந்த போன்ல சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, என்னோட மெடிக்கல் காலேஜ்ல பல விஷயங்கள் தப்பாக நடந்துகிட்டு இருக்கு, சில விஷயங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களே கிடையாது, அந்த அளவுக்கு மோசமான விஷயங்கள் என் காலேஜ்ல நடந்துட்டு இருக்குது அப்படின்றது தன்னோட தாயும் தந்தையோடையும் பகிர்ந்து கொள்கிறான். சில நாட்களுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா இந்த பேரண்ட்ஸ்க்கு இந்த பெற்றோர்களுக்கு கால் வருது. எங்க இருந்து? காலேஜ்ல இருந்து. காலேஜுக்கு படிக்க வந்தவங்க பையன் சூசைட் கமிட் பண்ணிட்டாப்ல அப்படின்னு பேரண்ட்ஸ் மறுக்கிறாங்க. என்னோட பையன் அப்படி செய்யக்கூடியவனே கிடையாது, ஏன்னா அவன் அவனோட வாழ்க்கையில சந்தோஷமாக இருந்தான், எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருந்தது, எதுக்கு அவன் சூசைட் பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இந்த ஸ்டூடெண்டோட பேர் தான் பாத்தீங்கன்னா சௌமித்ரா பிசாஸ். 2001 ஆகஸ்ட் 25ஆம் தேதியில வந்து பாத்தீங்கன்னா இவரை சூசைட் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ க்ளோஸ் பண்றாங்க. பெற்றோர்கள் தங்கள் கிட்ட இருந்த அத்தனை எனர்ஜியும் யூஸ் பண்ணி காசை செலவழிச்சு நேரத்தை செலவழிச்சு தன்னோட பையனுக்கு ஒரு நீதி கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பல அதிகாரிகள் கிட்ட போயிட்டு நீதிக்காக கெஞ்சி பார்த்தாங்க. பல மந்திரிகள் பல அதிகாரிகள் கிட்ட போயிட்டு இவங்க கதறி தன் மகனுக்கு நடந்த இந்த கொடுமையை பத்தி சொன்னாங்க. யாருமே பாத்தீங்கன்னா கண்டுக்கவே இல்லை. அப்போ இவங்க கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட்டுக்கு போனதும் அவங்க இத சிபிஐ இல்லாம சிஐடி இன்வெஸ்டிகேஷனுக்காக மாத்தி விட்டாங்க. சிஐடியும் இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க. சிஐடி இன்வெஸ்டிகேட் பண்ணதுல பல உண்மையான விஷயங்கள் தெரிய வந்தது. முக்கியமான விஷயம், இந்த காலேஜ்ல பான் மூவிஸ் ஷூட் பண்ணுவாங்க. அதுவும் சோனாகாச்சி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு ரெட் லைட் ஏரியால இருந்து சில ப்ராஸ்டிடியூட்ஸ கூட்டிட்டு வந்து இங்க பான் மூவிஸ் ஷூட் செய்யப்படும். எங்க? ஒரு மெடிக்கல் காலேஜ்ல. இதுக்கப்புறமா கேட்க போறதுதான் ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். இந்த பான் வீடியோ ஷூட் பண்றாங்க இல்லையா, 2001லயே டீப் ஃபேக் யூஸ் பண்ணி அந்த நேரத்துல உச்சக்கட்டத்துல இருக்கிற கதாநாயகியோ இல்ல கதாநாயகங்களோட ஃபேஸ மார்க் பண்ணி இந்த பான் வீடியோஸ விற்பாங்க. அது ஓரளவுக்கு சாட்டிஸ்பாக்சன் கொடுக்க முடிய மாட்டேங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸோட ஃபேஸ மார்க் பண்ணி இதுல போட்டு அவங்களோட அந்த வீடியோஸ இவங்களோட ஃபேஸ போட்டு விற்க ஆரம்பிச்சாங்க. இது யார் பண்ணாங்க, ஏது பண்ணாங்க, இந்த குரூப்பை பத்தி யாருக்கும் தெரியாது. இந்த கேஸ விசாரிக்க போகும்போதும் பாத்தீங்கன்னா இந்த சிஐடிக்கு இந்த பையன் கழுத்துல தூக்குல தொங்கிட்டு இருந்த அந்த ரூம் நம்பர் 15க்கு பக்கத்துல இன்னொரு ரூம்ல பாத்தீங்கன்னாக்கா அந்த காலத்துல ட்ரைபாட் ஸ்டாண்ட், லைட்டுக்கு உண்டான அந்த ரிஃப்ளெக்டர் மெட்டீரியல்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அங்க கிடைச்சிருக்கு. இது இன்னைக்கு வந்து கேட்கறதுக்கு வேணா ஊருக்கு ஊரு வீட்டுக்கு வீடு யூடியூபர் இருக்கிற மாதிரி அந்த காலத்துல அது கிடையாது. 2001ல ஷூட்டிங் பண்ணணும்னா மட்டும்தான் அந்த மாதிரியான வசதிகள் வந்து வச்சிருப்பாங்க. அண்ட் அங்க வந்து இது இருந்தது. 2-3 வருஷம் பாத்தீங்கன்னாக்கா சிஐடி வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க.
கேஸும் போயிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் என்ன ஏது ஆச்சு எப்படி போச்சுன்றது யாருக்குமே தெரியாது. யாருமே அரெஸ்ட் ஆகல, யாருமே அக்யூஸ்ட் இல்ல, யாருமே வந்து எதுவுமே ஆகல. இந்த கேஸ் அப்படியே முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறமா 2003ல அரிஜித் தாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூடெண்ட் சூசைட் பண்றாங்க. எதுக்கு சூசைட் பண்றான், ஏன் சூசைட் பண்றான், ஒரு மர்மமான முறையில சூசைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் க்ளோஸ் ஆகுது. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா 2016ல கௌதம் பால் அப்படின்னு சொல்லிட்டு அதே காலேஜோட மெடிக்கல் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அவரும் மர்மமான முறையில சூசைட் ஆகுறாரு. எல்லாமே இன்டர்னல் என்கொயரிஸ், எல்லாமே வந்து போலீஸ் வராங்க, எல்லாம் செக் பண்றாங்க, தடார் புடார் நடக்குது. ஆனா யாருமே கைது இல்ல, யாருமே இது இல்ல. ஃபைனலி தி கேஸ் கெட்டிங் க்ளோஸ்ட் ஆஸ் அ சூசைட் கேஸ். ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னாக்கா இத்தனை பேர் இறந்து போறாங்க. அதுக்கு ஒரே ரீசன் இட்ஸ் சூசைட். இப்போ முக்கியமான விஷயம், ஒருத்தர் இந்த ஆர்ஜே கார் ஹாஸ்பிட்டல் கேஸ்ல பாத்தீங்கன்னாக்கா ஒரு பேர் ரொம்ப பயங்கரமா வந்து வைரல் அண்ட் சென்சேஷன் ஆயிட்டு இருக்கு, விச் இஸ் ஆஃப் சஞ்சய் ராய். இந்த சஞ்சய் ராய் பாத்தீங்கன்னாக்கா 2016 இந்த நடந்துட்டு இருக்கிற இந்த இந்த சகுதியில ஒரு என்ன சொல்றது, பெட்ரோல் மாதிரி ஒருத்தன் உள்ள வரான். அவன் தான் இந்த 2016ல சஞ்சய் ராய்ன்றவன் இந்த காலேஜ்ல ஒரு சாதாரண குக், ஒரு டெம்பரரி குக்கா வந்து சமைக்கிறவனா வந்து இந்த காலேஜ்குள்ள வரான். இந்த காலேஜ்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இவன் சில நாள்லயே பாத்தீங்கன்னாக்கா வேலைய விட்டுறான். சாதாரண குக்கு தானே, ரொம்ப பெருசா யாருமே கண்டுக்கல. 3 வருஷம் டவுன் த லைன், நோ ஒன் நோஸ் ஹிஸ் வேர் அபவுட்ஸ். அவன் எங்க போனா, என்ன செய்தான், என்ன ஆனது, இது போல எந்த ஒரு விஷயத்தையும் வந்து யாருக்குமே இன்னி வரல தெரியாது. ஹி கேம் பேக். 2012ல பாத்தீங்கன்னாக்கா கல்கட்டா கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, போலீஸ் ஃபோர்ஸ்ல வந்து ஆட்கள் கம்மியா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சிவிக் வாலண்டியர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்டியூட் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து கொண்டு வராங்க இந்த கவர்மெண்ட். இதுல பாத்தீங்கன்னாக்கா பல விதமான டீம்ஸுகள் இருக்கு. இதுல வந்து ஒரு காமனரா வந்து நீங்க ஜாயின் ஆகலாம். உங்களோட பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் அது இதெல்லாம் எல்லாமே எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க வந்து இதை வந்து ஜாயின் பண்ணலாம். சோ சஞ்சய் ராய்ன்ற இந்த மகத்தான மனுஷன் அந்த சிவிக் ஃபோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்றாரு. சிவிக் வாலண்டியர் ஃபோர்ஸ், சிவிஎஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து ஜாயின் பண்றாரு. ஜாயின் பண்ணி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டீம் இல்ல குரூப்ல வந்து இனிஷியலா இவர் வந்து ரெக்ரூட் ஆகுறாரு. அண்ட் சில பல வருடங்களா பாத்தீங்கன்னாக்கா சில பொலிட்டீஷியன்ஸ்க்கோ சில அதிகாரிகளுக்கோ எடுபிடி வேலைகள்லாம் செஞ்சுட்டு இவரு வெல்ஃபேர் செல்லுக்குள்ள வந்து வராரு. வெல்ஃபேர் செல் அப்படின்றது பாத்தீங்கன்னாக்கா இந்த ஹாஸ்பிட்டல், அப்புறம் மார்ஜுவரிஸ், இந்த மாதிரியான மெடிக்கல் ரிலேட்டட் வெல்ஃபேர் ரிலேட்டடான விஷயங்களுக்கு ஒரு விதமான ஒரு செக்யூரிட்டி ஃபோர்ஸோ இல்ல ஒரு அடிஷனல் ஒரு போலீஸ்க்கோ ஒரு பேக்கப்போ இல்ல ஒரு போலீஸ்க்கு வந்து ஒரு சப்போர்ட்டாவோ வந்து ஒரு பர்டிகுலர் செல்லு வந்து அமைக்கப்பட்டது. அதாவது வித்தின் த திஸ் சிவில் ஒர்க் ஃபோர்ஸ், வாலண்டியர் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா நிறைய சப் டிவிஷன்ஸ் இருக்கு. அந்த சப் டிவிஷன்ஸ்ல பாத்தீங்கன்னாக்கா இவரு வந்து வெல்ஃபேர் செல்ல வந்து உள்ள வராரு. ஏன் வெல்ஃபேர் செல்ல உள்ள வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அதுக்கு ஏன் இவ்வளோ வந்து போராடினாப்ல நம்ம மகத்தான மனுஷன் சஞ்சய் ராய் அப்படின்றவரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வெல்ஃபேர் செல்ல உள்ள வந்தாக்கா ஹாஸ்பிட்டலோட டைரக்ட் கனெக்ட்ல இருக்கிறதுனால இந்த பெட் அவைலபிலிட்டி, அப்புறம் ஆக்சிஜன் சிலிண்டரு, பிளட் டொனேஷனுக்கு பிளட் எல்லாம் வாங்குவாங்க இல்லையா, இந்த மாதிரியான விஷயங்கள்ல நல்ல வந்து கமிஷன் பார்க்கலாம், காசு பொருள்னு பொருளும். இவருக்கு பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறது, அதாவது இவருக்கு வந்து அந்த போஸ்டிங் வந்து இவரு அந்த ஆர்ஜேகர் காலேஜ்லயே வந்து இவரு வாங்குறாரு. அதாவது அடிக்கடி உள்ள போயிட்டு வர்றது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவரு வந்து மேல கீழன்ட்டு டிராவல் பண்ணிட்டு இருக்காரு அந்த ஆர்ஜேகர் காலேஜ்ல. அண்ட் ஆர்ஜேகர் காலேஜ்ல பாத்தீங்கன்னாக்கா இதே நேரத்துல 2020 கிட்ட பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு டாக்டர் வந்து இறந்து போறாங்க. அண்ட் அவங்க பேர் பாத்தீங்கன்னா பௌலமி சஹா. அண்ட் அவங்களும் பாத்தீங்கன்னா அவங்களோட கேஸையும் பாத்தீங்கன்னாக்கா சூசைட் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி அந்த கேஸையும் வந்து ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடுறாங்க. அண்ட் அட் த சேம் டைம் பாத்தீங்கன்னா அதே நேரத்துல வந்து ஒரு இன்டர்னும் வந்து இறந்து போறாங்க. அண்ட் அந்த இன்டர்ன் பாத்தீங்கன்னாக்கா ட்ரக் ஓவர் டோஸ்னால இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த கேஸையும் வந்து முடிச்சிடுறாங்க.
சோ இது வந்து சைட் பை சைட் போயிட்டு இருக்கு. அண்ட் இதே நேரத்துல 2020 தான் பாத்தீங்கன்னாக்கா சந்தீப் கோஷ் பிரின்சிபலா வந்து ஜாயின் பண்றாரு இந்த காலேஜ்ல. ஆல்ரெடி இவருக்கு வந்து இவர் முன்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்த காலேஜ்ல ரொம்பவே நல்ல ரெputation இருந்தது. ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ், ஏகப்பட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டும் இவரை வந்து இந்த காலேஜ்க்கு வந்து மாத்தினாங்க. இந்த மெடிக்கல் காலேஜ்ல வந்ததுக்கு அப்புறம் இவர் வந்து பிரின்சிபல் அப்படின்ற இந்த பொசிஷன்ல வந்து உட்கார்ந்தாரு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா இந்த சஞ்சய் ராய் பாத்தீங்கன்னாக்கா இவரோட ரொம்ப நெருங்கி பழக ஆரம்பிச்சாப்ல. ரொம்பவே வந்து க்ளோஸ் ஆயிட்டாங்க ஒருத்தங்க. அண்ட் கொஞ்ச நாள் போக போக ஒரு 2021-2 கிட்ட வரும்போது பாத்தீங்கன்னாக்கா இந்த சஞ்சய் ராய்க்கு வந்து உள்ளேயே வந்து ஏஎஸ்ஐக்கு உண்டான பேரக்ல வந்து அந்த ஏஎஸ்ஐ வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சிக்கிட்டதுனால, அதாவது சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், அடிஷனல் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ்க்கு வந்து இவர் வந்து நல்ல காக்கா புடி பிடிச்சதுனால பாத்தீங்கன்னாக்கா ஏஎஸ்ஐக்கு உண்டான பேரக்ல வந்து இவரு தான் வந்து இந்த மகத்தான மனுஷன் தான் வந்து தங்கிட்டு இருப்பாரு. அண்ட் இவருக்கு பாத்தீங்கன்னாக்கா இந்த காலேஜ்ல ஒரு பெரிய இன்ஃபுளுன்ஸை வந்து கிரியேட் பண்ணி வச்சிருந்தாரு. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இவரோட பைக்ல வந்து கொல்கத்தா போலீஸ் அப்படின்னு தான் வந்து பைக்ல போட்டிருப்பாரு. டிஷர்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னாக்கா கொல்கத்தா போலீஸ் அப்படின்னு தான் வந்து போட்டிருப்பாப்ல. அதனால பாதி பேருக்கு மேல வந்து அவரை சுத்தி பழகுறவங்களுக்கு எல்லாருமே அவர் போலீஸ் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. அண்ட் அடுத்ததா பாத்தீங்கன்னாக்கா இவரு வந்து இங்க இப்ப நம்ம ஒரு சில காலேஜஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா காலேஜ் எலெக்ஷன்ஸ் எல்லாம் நடக்கும் இல்லையா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உண்டான பார்ட்டிஸ் எல்லாம் இருக்கும். சோ அந்த மாதிரி அந்த ஆர்ஜேகர் காலேஜ்லயும் வந்து பார்ட்டிஸ் எல்லாம் இருந்திருக்கு. அண்ட் டிஎம்சியோட ஸ்டூடெண்ட் விங் பார்ட்டியும் வந்து அங்க ரொம்ப ஆக்டிவா இருந்திருக்கு. அண்ட் இந்த ஸ்டூடெண்ட் விங் பார்ட்டிக்கு பாத்தீங்கன்னாக்கா இவரு வந்து ரொம்பவே வந்து க்ளோஸ் ஆன ஒருத்தர். அங்க இருக்கிற அந்த பெரிய பெரிய பொலிட்டீஷியன்ஸ், அந்த ஸ்டூடெண்ட் பாலிடிக்ஸ்ல இருக்கிறவங்க டாப் பொலிட்டீஷியன்ஸை பாத்தீங்கன்னா கைக்குள்ள போட்டு வச்சிருந்திருக்கிறாரு. அண்ட் இவரு வந்து ஆல்ரெடி இவரோட பர்சனல் லைஃப் இப்ப பாத்தீங்கன்னாக்கா இவர் ஆல்ரெடி வந்து ஒரு டொமஸ்டிக் அபியூஸ் பண்ணக்கூடிய ஒரு நபர் அப்படின்றது ஆல்ரெடி பாஸ்ட் ஹிஸ்டரி வந்து இருக்கு. அதாவது இவருக்கு ஃபர்ஸ்ட் இவருக்கு இங்க ஒர்க் பண்ணும் போதே பாத்தீங்கன்னாக்கா ஒரு அம்மா, ஒரு தங்கச்சி அண்ட் ஒய்ஃப், ஒரு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஒய்ஃப் இருந்தாங்க. அவங்க வந்து அவங்களோட டிவோர்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் இவர் வந்து இந்த 2016 வந்து குக்கா வந்து ஜாயின் பண்ணாரு. அண்ட் 2019 2020 அப்படின்னு போக இவரோட வளர்ச்சிக்கு அப்புறமா 2020 அண்ட் 21 கிட்ட பாத்தீங்கன்னாக்கா இவரு வந்து ஒரு இன்னொரு செகண்ட் மேரேஜ் வந்து பண்ணிக்கிறாரு 2020 கிட்ட. ஸோ 2020 கிட்ட இவர் வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டு இவர் வந்து ரெகுலரா வந்து அவங்க ஒய்ஃபை வந்து அடிக்கிறது, துன்படுத்துறது, இது அதுன்னு சொல்லிட்டு ப்ராப்ளம்ஸ் வந்து போயிட்டே இருந்திருக்கு. அண்ட் உச்சக்கட்ட பிரச்சனை என்னன்னா ஒய்ஃப் வந்து 3 months பிரெக்னெண்டா இருந்திருக்கிறாங்க. இவர் வந்து ரொம்ப மோசமெல்லாம் அடிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறமா சில நாட்களுக்கு அப்புறமா அந்த ஒய்ஃப் வந்து இறந்தே போயிருக்கிறாங்க. அந்த ஒய்ஃபோட அம்மாவும் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணியும் ரொம்ப பெருசா வந்து ஏதோ நடவடிக்கை எல்லாம் இல்லாம சும்மா வார்ன் பண்ணி அனுப்பி விட்டுருக்காங்க. ஆக்சுவலாவே இந்த சிவில் வாலண்டியர் ஃபோர்ஸ் ஆர் சிவில் ஃபோர்ஸ் whatever it is அதுல வந்து இருக்கக்கூடியவங்க எந்த விதமான ஒரு கேஸும் வந்து இருக்கவே கூடாது அவங்க மேல. அப்படி இருந்தும் இவரை வந்து கண்டினியூஸா ஒர்க்ல வச்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு நாளைக்கு ஒரு தாய் தன்னோட குழந்தைய வந்து எடுத்துட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. ஏதோ பெரிய ப்ராப்ளமா இருந்திருக்கு. அண்ட் அந்த நேரத்துல வந்து இந்த சஞ்சய் ராய்ன்றவன் பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப பெரிய மனசு அப்படின்ற மாதிரி அந்த அம்மாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. பெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு காசு கொடுத்துருக்காரு. எல்லாம் பண்ணதுனால அந்த அம்மா வந்து சரி ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. ஆனா இந்த அம்மா கிட்ட இவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த அம்மாவோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ்ல இருக்கிற ஃபோன் நம்பரை கலெக்ட் பண்ணிட்டு இவங்களை ஃபோன் பண்ணி அடிக்கடி டார்ச்சர் பண்ணி த்ரெட்ஸ் பண்ணி நீ இப்போ வரணும், இல்லைன்னா நான் உன்னை இப்படி பண்றேன் அப்படி பண்றேன்ற மாதிரியான நிறைய மிரட்டல்லாம் வந்து விட்டுருக்கான். இந்த விஷயத்த வந்து இந்த லேடி லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து சொல்லி அவங்க வந்து இதை சரியா ஒரு பெரிய விஷயமாவே எடுக்காததுனால இவங்க வந்து வெஸ்ட் பெங்காலோட போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் லால் பஜாருக்கு போயிட்டு இவங்க வந்து எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க. லால் பஜார்ல வந்து கூப்பிட்டு வச்சு இவனோட கால் டேட்டா எல்லாமே வந்து செக் பண்ணதுல இவன் வந்து அவங்க சொன்னது அத்தனையும் வந்து உண்மை. இவன் வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் டார்ச்சர் பண்ணியிருக்கான், எல்லாம் பண்ணியிருக்கான், எல்லாம் கரெக்டா ப்ரூவ் ஆயிருக்கு. ஆனா அப்படி இருந்தும் பாத்தீங்கன்னாக்கா அப்படி என்னதான் அவ்வளவு பெரிய ஜாம்பவான் அவரு சஞ்சய் ராய் சார் அப்படின்றது எனக்கு சத்தியமா தெரியல. அவர் மேல எந்த விதமான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னாக்கா ஆகஸ்ட் 5 சம்பவத்தை நெருங்கி வந்துட்டு இருக்கிற நேரம். ஆனா அதுக்கும் முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த பிரின்சிபல் சார் வந்திருக்காரு இல்லையா, அவரை பத்தியும் கொஞ்சம் வந்து நல்லா சொல்லிடுறேன். அவர் யாரு, எப்பேற்பட்ட பெரிய மனுஷன் அப்படின்றது. அவர் பாத்தீங்கன்னா அவர் மேல
சில நாள்லயே பாத்தீங்கன்னா அவர் மேல பெரிய பெரிய புகார்கள் வர ஆரம்பிச்சது. பல பேர் வந்து பல விதமான கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரைப் வாங்குறது, அப்புறம் வந்து பினான்சியல் கிரைம்ஸ் நிறைய பண்ணிட்டு இருக்கிறாரு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து ஃபீஸ் எக்ஸ்ட்ரா கலெக்ட் பண்றது, சைட்ல வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்றத பண்றது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா ஆர்கன் ட்ரேடிங்கும் வந்து பண்ணிட்டு இருக்கிறாரு. அதாவது உடல் உடுப்புகளை வந்து வித்துக்கிட்டு அதுல வந்து காசு வந்து சம்பாதிச்சிட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா இது எல்லாம் ஒரு சைடு. ஓகே, இன்னொரு சைடு பாத்தீங்கன்னாக்கா ஒரு பர்டிகுலர் ஒரு சராசரியா வந்து ஒரு மெடிக்கல் காலேஜ்ல இருந்து ஒரு ஒரு வருஷம் பாத்தீங்கன்னா ஒரு 1,00,000 டன்னுக்கு மேல வந்து மெடிக்கல் வேஸ்ட் வந்து யூஸ்வலா வரும். அண்ட் அந்த மெடிக்கல் வேஸ்ட்ல கூட பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட அந்த மெடிக்கல் வேஸ்டே 10% தான் வந்து, அதாவது 1,00,000 டன்னுல வந்து ஒரு 1000 டன்னு கிட்ட தான் வந்து அந்த மெடிக்கல் வேஸ்டே வந்து காட்டியிருக்கிறாரு. மீதி எல்லாத்தையும் பாத்தீங்கன்னாக்கா இவரு வந்து வெளியே வந்து மார்க்கெட்ல வந்து வித்துருவாராம். வித்துட்டு அதுலயும் வந்து ஒரு 20% வந்து கமிஷன் பாத்துருவாரு. இந்த மாதிரி நிறைய ஹோகஸ் போகஸான ஒர்க் எல்லாம் போயிட்டு இருக்கிற அந்த டயத்துல தான் வந்து சஞ்சய் ராய் வந்து கரக்பூர் வரைக்கும் போயிட்டு சம் ஒர்க் ரிலேட்டடா சம்திங் இருந்திருக்கு. அங்க போயிட்டு 8ஆம் தேதி இங்க வந்திருக்கிறாரு. அவருக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபேமிலி, தெரிஞ்ச ஒருத்தங்களோட ஃபேமிலி, அவரும் வந்து ஒரு சிவில் ஃபோர்ஸ், அந்த சிவிக் ஃபோர்ஸ் ஒர்க்கர் தான் அண்ட் எம்ப்ளாயி தான். அண்ட் இவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா அந்த ஃபேமிலியில வந்து ஒருத்தங்களுக்கு சம் மெடிக்கல் எமர்ஜென்சி இருந்திருக்கு. அண்ட் மெடிக்கல் எமர்ஜென்சி இருந்ததுனால பாத்தீங்கன்னாக்கா இவரு வந்து அங்க இருக்கிறதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இவரு வந்து அந்த பர்டிகுலர் மெடிக்கல் காலேஜோட காம்பவுண்டுக்கு பின்னாடியே பாத்தீங்கன்னாக்கா இவரும் இவரோட அந்த ஃப்ரெண்டும் 2 பேருமே ஃபுல்லா வந்து சரக்கு போட்டுட்டு இருக்கிறாங்க. ஓகே, முடிச்சாதான் இவங்களுக்கு வந்து ஒரு தாட் வருது, நம்ம வந்து ரெட் லைட் ஏரியாவுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு 2 பேரும் பைக்ல ஏறி ரெட் லைட் ஏரியாவுக்கு போயிட்டு அவன் ஃப்ரெண்டு ஃபர்ஸ்ட் வந்து சோனாகாச்சி அப்படின்ற அந்த ரெட் லைட் ஏரியால வந்து இறங்கி போறாரு. அங்க வந்து அவருக்கு சம்திங் ஹி கேம் பேக். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா மறுபடியும் வேற ஒரு பக்கத்துலயே இருக்கிற ஒரு ரெட் லைட் ஏரியாவுக்கு போறாங்க. அங்க போயிட்டு அவரோட ஃப்ரெண்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வெளில வந்துட்டு ஊபர் இது பைக் புடிச்சு போயிட்டாரு. அந்த ஷேர் ரைடு அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அது மாதிரி புடிச்சிட்டு அவர் வந்து கிளம்பிட்டாரு. ஆனா அந்த கிளம்புறதுக்கு முன்னாடி, அதாவது இவரோட ஃப்ரெண்டு உள்ள போயிருக்கிற அந்த கேப்ல பாத்தீங்கன்னாக்கா சஞ்சய் ராய் அதுக்குள்ளேயும் வந்து ஒரு குட்டி சம்பவத்தை வந்து பண்ணிருக்காரு. என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னாக்கா அங்க வந்துட்டு இருக்கிற பெண்கள் கிட்ட வந்து ரொம்ப வந்து தப்பாலாம் கமெண்ட் பண்ணிலாம் இது பண்ணிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஒரு பொண்ணை மட்டும் பிடிச்சி காசு கொடுத்து அந்த பொண்ணோட பிரைவேட் வீடியோவா வந்து ஒரு வீடியோ ஷூட் பண்ணி வாங்கியிருக்காரு காசு கொடுத்து. சோ அவ்வளோ ஒரு மகத்தான ஒரு மனிதர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா இவர் வந்து கிளம்பி போயிட்டாரு. அங்கேயே இருக்கும்போது வந்து நிறைய பான் வீடியோஸ், அப்புறம் வந்து நிறைய வயலண்டான பான் வீடியோஸ்லாம் நிறைய வந்து பார்த்திருக்காரு. இதே வந்து மைண்ட்ல ஓடிட்டு இருந்திருக்கு. அண்ட் ஃபுல்லா மறுபடியும் வந்து சரக்க போட்டு இப்போ வந்து காலேஜ்குள்ள போயிட்டு பார்த்துட்டு இருக்கான். இந்த சைட்ல பாத்தீங்கன்னாக்கா ஒரு பெண் டாக்டர் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டாங்க, 2வது வருஷம் எம்டி படிச்சுக்கிட்டு இருக்காங்க. 36 ஹவர்ஸ் கண்டினியூஸா டியூட்டி பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம நீரஜ் சோப்ராவோட ஜாவ்லின் த்ரோலாம் வந்து பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரோட உட்காந்துட்டு செமினார் ஹால்ல பேசிட்டு சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொந்தக்கார கசின் யாரோ ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணிருக்காங்க, ஓகே நான் வந்து ஒர்க்லாம் முடிச்சுட்டேன், கொஞ்சம் பிறகு தூங்க போறேன், அதுக்கப்புறம் மறுபடியும் ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் படுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிட்டு படுத்தவங்க டைரியிலயும் வந்து நோட் பண்ணிருக்காங்க, என்னோட ஃபியூச்சர் கோல்டு மெடல் வாங்கணும் இந்த காலேஜ்ல இருந்து அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கனவோட அந்த பொண்ணு வந்து எழுதியிருக்கிறாங்க அழகா. அதுக்கப்புறம் வந்து அங்கேயே வந்து ஒரு சின்ன ஒரு பெட்டு போட்டு அங்கேயே வந்து படுத்துட்டாங்க. ஒரு ரெட் கலர் இதை போட்டு பெட்ஷீட்டை போட்டு படுத்துட்டாங்க. அண்ட் இந்த நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா இந்த குடிகாரன், இந்த மோசமானவன் சஞ்சய் ராய் அப்படின்றவன் ஒவ்வொரு ரூமா போயிட்டு இருக்கிறான். எதுக்காக? ஏதாவது அன்கான்சியஸான ஃபீமேல் பேஷண்ட் கிடைப்பாங்களா அப்படின்ட்டு ஒரு தேடுதல் வேட்டை. கடைசியில இவன் போற இடம் பாத்தீங்கன்னா இந்த செமினார் ரூம். இந்த செமினார் ரூம் நம்பர் 15 ஆஃப் ஆர்ஜே கார் ஹாஸ்பிட்டல். வெரி வெரி ஃபேமஸ் ரூம். ஏன்னா அந்த பான் ஷூட்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே இந்த 2 ரூம்ஸ்ல தான் வந்து அதிகமா பண்ணிருக்கிறாங்க. அட் த சேம் டைம் பான் ஷூட்ஸ்ல இன்னும் மோசமான விஷயம் வந்து நான் உங்களுக்கு சொல்லவே இல்லை பாத்தீங்கன்னா, அதாவது ப்ராஸ்டிடியூட் சரியா ப்ராஸ்டிடியூட் வந்து ஷூட்டுக்கு ஓகே அப்படின்னு சொல்ற அளவுக்கு உண்டான ப்ராஸ்டிடியூட் வந்து அந்த நேரத்துல கிடைக்கல அப்படின்னாக்கா ஒரு சில டைம் பெண்ணோட
ஃப்ரெஷ்ஷான ஒரு பொணத்தை கூட்டிட்டு வந்து அதோடலாம் செக்ஸ் வச்சு அதை வந்து ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து இவங்க வந்து போனோகிராஃபிக் மெட்டீரியலா வந்து செல் பண்ணிருக்காங்க. கேட்கறதுக்கே அருவருப்பா இருக்கு. ஆனா நடந்துகிட்டே இருந்திருக்கு. சோ சஞ்சய் ராய் வந்து உள்ள போறான். ஒரு 37 நிமிஷம் கழிச்சு வந்து அந்த செமினார் ஹால்ல இருந்து வெளில வரான். அப்படின்றதுதான் பாத்தீங்கன்னா எவிடன்ஸ் சிசிடிவி ரெக்கார்டா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலைல இந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஜாவ்லின் த்ரோ கூட பார்த்தாங்க, பேசினாங்க, பழகுனாங்க, ஜாலியா அதுக்கப்புறம் கிளம்பிட்டாங்கன்னு சொன்னாங்க இல்லையா? அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ்ல ஒரு பையன் வந்து உள்ள போய் பார்த்து அலறி அடிச்சுக்கிட்டு வெளில வரான். என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா அந்த பெண் பாதி உடம்புல வந்து பாதிதான் துணிலாம் அப்படி இப்படின்னு கசக்கி இருக்கு. கண்ணாடி எல்லாம் உடைஞ்சு, கண்ணுலாம் ரத்தம், கையெல்லாம் கிழிச்சு, காலெல்லாம் கிழிச்சு ஒரு பிணமா வந்து கிடக்குறா. எல்லா கனவும் முடிந்து விட்டது. அவளோட ஃப்ரெண்ட் ஒரு சகோதரி என்ன சொன்னானா, இவளோட போஸ்ட்மார்ட்டம் நடக்கும்போது வீடியோ வந்து எங்களுக்கு, அதாவது ப்ராப்பரா வந்து வீடியோ வெரிஃபைடு போஸ்ட்மார்ட்டம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணதுனால ஒரு ப்ராப்பரான ஒரு போஸ்ட்மார்ட்டமும் நடந்தது. ஆனா இந்த போஸ்ட்மார்ட்டம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு டீடைல்டான போஸ்ட்மார்ட்டமா இல்ல. அண்ட் ரொம்ப இந்த இன்சிடென்ட் நடந்த உடனே பாத்தீங்கன்னாக்கா அந்த பிரின்சிபலுக்கு இன்ஃபார்ம் பண்ண உடனே அந்த பிரின்சிபல் அந்த பக்கத்துல இருக்கிறவரே 1 மணி நேரம் கழிச்சு தான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே போனாரு. அண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனதுமே அந்த கிரௌட கிளியர் பண்ணாம அவரே வந்து அந்த இன்சிடென்ட் நடந்த இடத்துக்குள்ள போயிட்டு அதுக்கப்புறமா அவரோட ஆபீஸ்க்கு போயிட்டு ஆபீஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா லோக்கல் போலீஸ் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணதுல ஆல்ரெடி அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் உள்ள போய் பார்த்ததுனால அந்த எவிடன்ஸ் டேம்பரிங் வந்து நடந்திருக்கு. அது மட்டுமே இல்லாம இந்த காலேஜ்ல இது நடந்துட்டு இருக்கு. போஸ்ட்மார்ட்டம் பண்ணி முடிக்கும் போதே பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட பாடி எப்படி எரிக்கலாம் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டுக்கு ஆல்ரெடி வந்துட்டாங்க. பேரண்ட்ஸ்க்கு போன் பண்ணி என்ன சொன்னாங்கன்னா, உங்க பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, சீக்கிரம் காலேஜுக்கு வாங்க அப்படின்ட்டு. நல்லதானையா இருந்தா என்னப்பா ஆச்சு, அதுக்குள்ள என்ன ஆச்சு, நல்லதானே பேசிச்சு, என்ன நல்லா தானே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்க மறுபடியும் என்ன இது இப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்ணதுல போன் எடுத்தவர் உங்க பொண்ணு வந்து சூசைட் கமிட் பண்ணிட்டா, உடனே வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வந்த உடனே பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் உள்ள போய் பார்த்திருக்காங்க. உள்ள போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பேரண்ட்ஸ்க்கு வந்து பாடியே ஒரு 2 மணி நேரமா வந்து காட்டவே இல்லை. 2.5 மணி நேரம் அவங்க கதறி கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. என்னோட பொண்ணை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3:30 மணிக்கு தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 3 ஹவர்ஸ்க்கு வந்து பாடி காட்டாம 3:30 கிட்ட வந்து அவங்க பாடியை வந்து காட்டியிருக்காங்க. பாடியை பார்த்த உடனே பேரண்ட்ஸ் வந்து இது வந்து நாட் அ சூசைட் அப்படின்னு சொல்றாங்க. இட்ஸ் ரேப் அண்ட் மர்டர் அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு வந்து தெளிவா வந்து தெரிஞ்சிருக்கு. அண்ட் போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர்ஸ் போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா கொடுத்த ரிப்போர்ட் படி பார்த்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃபெட்டர்னிட்டிஸ் என்ன சொன்னாங்கன்னாக்கா இது ஒருத்தனால செய்யக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது அப்படின்ட்டு. அதை வந்து எதனால அந்த முடிவுக்கு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா செமன் டெஸ்ட் பண்ணிருக்கும் போது அந்த செமன் குவான்டிட்டி ஆஃப் செமன் வாஸ் எக்ஸ்ட்ராக்டட் ஆல்மோஸ்ட் 150 கிராம்ஸ். ஒரு சாதாரண மேல் ஓட செமன் கவுண்ட் இது பாத்தீங்கன்னாக்கா செமன் குவான்டிட்டி பாத்தீங்கன்னா 5 கிராம்ஸ் டு சாரி 5 கிராம்ஸ் தான் வந்து வரும். ஸோ இட் ஷுட் பி அ கேங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து போராட ஆரம்பிச்சாங்க. அண்ட் இந்த சமயத்திலேயே பாத்தீங்கன்னாக்கா போலீஸ் அவசரமாக அந்த பாடியை கிரிமேட் பண்றதுக்காக சுடுகாடுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. அங்க அந்த சுடுகாடுல பாத்தீங்கன்னா அந்த கிரிமேஷன் கிரவுண்ட்ல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 3 பாடிஸ் வந்து வெயிட்டிங்ல இருந்திருக்கு. ஒண்ணுக்கு அப்புறம் ஒண்ணு ஸ்லாட்ன்ற மாதிரி வரும். இது எல்லாத்தையுமே வந்து மீறி இமீடியட்டா வந்து அவங்க இந்த பாடியை முதல்ல எரிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பாடியை முதல்ல புஷ் பண்ணி அந்த பொண்ணோட பாடியை வந்து கிரிமேட் பண்ணிட்டாங்க. போலீஸ் எதனால இந்த அளவுக்கு வந்து வேகமாக கிரிமேட் பண்ண வேண்டிய அவசியம் என்னது அப்படின்றதுதான் வந்து கேள்வி. 2வது கேள்வி, பிரின்சிபல் எதுக்கு வந்து காலேஜுக்குள்ள வந்ததும் இமீடியட்டா காலேஜுக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சேன்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணல. அவர் போலீஸா அவர் எதுக்கு வந்து செமினார் ஹாலுக்குள்ள போயிட்டு அந்த பொண்ணோட பாடி கிட்ட போகணும்? 2வது. ஆனா இதுதான் வந்து நான் சொன்னது பாத்தீங்கன்னாக்கா நான் தெரிஞ்சுக்கிட்ட சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட் ஆர்டர்ஸ் படிச்சு தெரிஞ்சுக்கிட்ட பல விஷயங்கள் தான் இந்த கதை, இந்த உண்மை சம்பவம். இதுல யார் குற்றவாளி, யாருக்கு வந்து தண்டனை கிடைக்கும், யாருக்கு கிடைக்கணும் அப்படின்றது என்னால சொல்ல முடியாது. நீங்க தான் சொல்லணும். இதுல தண்டிக்கப்படக்கூடியவன் யாரு? வெறும் அந்த சஞ்சய் ராயா, இல்ல அந்த பிரின்சிபலா, இல்ல அந்த அந்த கான்ஸ்டிடியூன்சியோட எம்எல்ஏ, இல்ல போலீஸ வந்து கண்ட்ரோல்ல வச்சிட்டு இருக்கிற மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் ஆஃப் வெஸ்ட் பெங்காலா? இத்தனை நாள்
ஆனால் இத்தனை வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 3 இது பாத்தீங்கன்னா எலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா எம்எல்ஏ வந்து டிஎம்சி, அதாவது திரிணாமுல் காங்கிரஸ் ஓட எம்எல்ஏ தான் அந்த ஏரியாவை வந்து ஆண்டுட்டு இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாம ஒரு போனோகிராஃபி ஷூட்ஸ் நடந்துட்டு இருக்கு காலேஜ்ல, இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒருத்தன் வந்து இவ்வளவு பிரச்சனைகள் பண்ணிக்கிட்டு இருக்கான், போலீஸ்க்கு தெரியாம இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் சொல்றதுக்கு நம்புறதுக்கு நீங்களும் நானும் என்ன முட்டாளா? இல்ல இதை இப்படியே நம்ம வந்து எடுத்துட்டு போயிடுவோம், இததான் உண்மையான வெர்ஷன் அப்படின்றத நம்ம நினைச்சுப்போம் அப்படின்றது இவங்க நம்பிட்டு இருக்காங்களா? தவறு யார் மேல? நம்ம இந்த மாதிரி ஒரு ஈன பிறவிகளை நம்ம வந்து நம்மளோட அரசியல்வாதிகளாக தேர்ந்தெடுத்திருக்கோமே, மக்கள் நம்ப முட்டாளா? ஏன் ப்ரோ கப்பல்ல வந்து வீடியோஸ் போட்டுட்டு இருப்பீங்க, கப்பல்ல வாழ்க்கைய அது இதுன்ட்டு நீங்க இருப்பீங்க, தனிமை அப்படின்ட்டு இருப்பீங்க அப்படின்ட்டு நீங்க கேட்கலாம். இந்த மாதிரி நடக்குது, இல்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்ட்டு வருத்தப்படுறதுக்கு அது ஏன் தங்கச்சியாவோ இல்ல ஏன் மகளாவோ தான் இருக்கணும்ன்றது அவசியம் கிடையாது. என்ன நெருங்கிய நண்பன், என்னோட சகோதரன், இல்ல முகமே தெரியாத ஒருத்தங்களோட ஒரு மகளாவோ ஒரு மனிதராவோ இருந்தாலே போதும். இதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்தது இல்ல நடக்குது அப்படின்னாக்கா அது என்னைக்குமே ஞாபகம் வச்சுங்க, ஒரு பிரச்சனை வந்து ஒரே நாள்ல வந்து ஒரு பெரிய பிரச்சனை வந்து உருவாகிறது கிடையாது. கோடியில ஒண்ணுதான் அந்த மாதிரி ஆகும். ஒரு பிரச்சனைன்னு ஒண்ணு ஆகுறது பாத்தீங்கன்னாக்கா இட் டேக்ஸ் செவரல் இயர்ஸ், ஆல்மோஸ்ட் டெக்கேட். இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா 2001 நான் சொன்னேன். 2001 2024 மக்களும் அலட்சியமா இருந்திருக்கிறாங்க, அதிகாரிகளோ அலட்சியமா இருந்திருக்காங்க, போலீஸும் அலட்சியமா இருந்திருக்காங்க, மந்திரிகள், தந்திரிகள், முதல் அமைச்சர் எல்லாருமே ஒரு அலட்சியத்தோடயே இருந்திருக்காங்க. இதுதான்டா கலியுகத்தோட உண்மை. See you in a different video, in a different atmosphere. Until then, think.